மெயின் ரோடு எடுத்தாச்சு. அம்மா வண்டி ரொம்ப இதாகிடுச்சு. ஸ்டே ஒன்று கேட்டிருக்கோம், பர் ஹெட்டு 1500 கேட்குறாங்க. காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். 4 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ மணி என்ன 4 ஆக போகுது. அம்மா தூக்கம் வருது கைஸ். 2.5 கிலோமீட்டர்னு சொன்னால் இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கான். எங்கே போகிறான்னு தெரியல. இப்போ சன்செட்டு ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறேன்ட்டு கீழே கூப்பிட்ருக்காங்க. இப்போது சன்செட் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். நடந்து வந்தது மூச்சு பயங்கரமாகுது. நாளைக்கு 30 தடவை ஸ்நாக்ஸ் விற்கிறாரு. பாருங்க 300 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி பேக்ல போட்டு வச்சுட்டான். ஒரு வழியா வந்தாச்சு. உண்மையில இந்த ஸ்டே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. ஓகேவா? சாப்பிடுங்க. அந்த கண்டிப்பா சாப்பிடுதான். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. கைஸ் இப்படியே ஒரு வழியா வெளியே வந்துட்டோம் கைஸ். மெயின் ரோடு எடுத்தாச்சு. அம்மா வண்டி ரொம்ப இதாகிடுச்சு. ரைட்டு நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அங்கே இருந்தெல்லாம் தள்ளிட்டும் வர முடியாது. எப்படி இறக்க போகிறதுன்னு பயந்து வந்தேன். ஏன்னா கிளச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கிளச்சு வேறு டைட்டாகிட்டே போகுதேன்னு பார்த்தேன். ஃபுல்லாக டைட்டான மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி. ஐயோ இதுக்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நல்ல வேலை அது வந்து வெளியே வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து சிறுநெல்லி போகிறோம். போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு கிடந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். கைஸ் ஏதோ சாப்பிட்டோம். இந்த அளவுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஓகே தான். சரி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்டே ஒன்று கேட்டிருக்கோம். பர் ஹெட்டு 1500 கேட்குறாங்க. நான் 1300 பார்த்தேன். 1200 1300 பார்த்தேன். ஆனால் ஃப்ளாஷ் தான். சரி லொக்கேஷன் நல்லாயிருக்கு ப்ரோ, போகலாம் ப்ரோ அப்படி இப்படின்ட்டு சரி போகலான்ட்டான்ட்டேன். 1500 ஓகேன்னு இருக்கான். அதனால் இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது போல். அம்மா சரியான கூலிங்காக இருக்குது. சரியான கூலிங்காக இருக்குது. கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இவங்கள்ட்ட 3 மணிக்கே வாடா போகலாம் ஸ்டேக்கு போகலாம். ஏன்னா காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். 4 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ மணி என்ன 4 ஆக போகுது. 12 மணி நேரமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இதில் வேறு அந்த ஒரு ஆஃப் ரோடு வேறு 3-4 கிலோமீட்டருக்கு முடியல. ஒன்றும் செம்ம தூக்கம் வருது கைஸ். போனேன்னா படுத்துருவேண்ணா. எனக்கு தெரிஞ்சு தூங்கினேன்னா காலைல எஞ்சி போனான்னு தெரில. தலையை பயங்கரமாக வலிக்குது. ஆமாம். A few moments later. கைஸ் 2.5 கிலோமீட்டர்னு சொன்னால் இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கான். எங்கே போகிறான்னு தெரியல. அதே மாதிரி தலையை பயங்கரமாக வலிக்குது. வ்ளாக் பண்ணுறதுக்கான மைண்டே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தலையை வலிக்குது. போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அச்சு மேலே ஏறிட்டே இருக்கோம். எங்கெங்கேயோ சுற்றி போகிறோம் போயிட்டுருக்கோம்ப்பா. ஐயோ யூட்டனா அது. கோயிலெலாம் இருக்குது பாரு. மோபி ஹார்ன் அடிச்சு பயமுறுத்தின. கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டாங்க ஹார்ன் அடிச்சு. ஆமா ஒரு நிமிஷம் அல்ல சைடு பார்க்காம இதுக்கு தான் கண்டதை கரும. இதுவும் சைடில் பார்க்காம வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்பாட்டுன்னு காமிக்குதான். எங்களா
கைஸ் ஃபைனலி ஸ்டே வந்து சேர்ந்தாச்சு. அம்மா பேக்கேஜோட ஃப்ளாஷ் தான் பேசியிருக்கான். என்ன பட்ஜெட்டுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செம்ம டயர்டு. இப்போ சன்செட்டு ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறேன்ட்டு கீழே கூப்பிட்ருக்காங்க. ஸோ இறங்கி ஏறுறதே ரொம்ப முடியாமல் போகுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த காலில் அடிபட்டது, அந்த ஒரு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஆஃப் ரோடு ஒன்று கூப்பிட்டு போய் சம்பவம் செஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான் பான்ஃபயர் போகிற இடம். நல்லா இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து டென்ட்டு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸோ டென்ட் ஸ்டே தான் கேட்டது. பட் ஆனால் ஃப்ளாஷோட இன்ஃப்ளூன்சர்னால அப்படியே ஹட் ஸ்டே எடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூடா ஃப்ளாஷு. ஒரு நல்ல பட்ஜெட்டு. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த ஏரியா, என்ன மாதிரி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சேனலுக்கு மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக்ஸ் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் 2 பேரும் வெறித்தனமாக ஓடிறாங்க. ஓகே, எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். கொஞ்சம் ஆர்வம் இல்லை, ஆர்வ கோளாறுல எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டோம். நான் இல்லை, போகலான்ட்டு இவன் தானா. ஆனால் ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சொன்னது யார் போலான்ட்டு? ஸ்ரீராம் ப்ரோ வந்து பாதிலே போதும். இவன் தான் போயே ஆகணும், அவ்வளோதான். இன்னொரு 1.5 hour தானே, வாங்க போலாம். வாங்க 1.5 kilometer தானே, வாங்க போலாம். முடியல செஞ்சுட்டாங்க வச்சு. சரி போயிட்டு தள்ள விட்டு நடக்க விட்டு மூச்சு வாங்க விட்டு ஆமாம் சாவடிச்சுட்டான். சரி ஓகே, அப்போ எங்கே போகிறோன்னு பார்ப்போம். சன்செட் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். ஒரு ட்ரக்கிங் மாதிரில அது ஸ்டே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ராப்ளம். இதை பாருங்கள் முன்னாடி ஃப்ளாஷு. இர்மான் ரைட்டு, ஃப்ளாஷ் ப்ரோவும் அப்படியே அவர் கூட வந்தார். அவர் பேர் என்ன, தினேஷ். அவர் போயிட்டுருக்காங்க. ஸோ ஏம்மா ஆக்சுவலாக இதை நான் கம்முன்னு ஷூவே போட்டு வந்திருக்கலாம், தெரியாமல் ஸ்லிப்பரை போட்டு வந்துட்டேன். ட்ரக்கிங் நான் சரி பக்கத்தில் அங்கே போகணும், அப்படியே வந்துட்டேன். ஸோ லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நடந்து வந்தது மூச்சு பயங்கரமாகுது, முடியல. ஏன்னா அந்த அடிபட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நடக்க முடியல. நீ பாருங்கள் எப்படி வியூ இருக்குன்ட்டு மட்டும் அப்படி திருப்பி பாருங்க. ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கொழுக்குமலைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க, சூரியநெல்லி. ஸோ அங்கே தான் ஒரு ஹட் ஸ்டே எடுத்திருக்கோம். இங்கேருந்து அந்த தண்ணி தெரியுதான் தெரியல உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், செம்ம ஸ்பாட்டு, ஒர்த்து. அப்பா ஆனால் காஸ்ட்டு 1500 கேட்டாங்க. காலைல ஜீப் சவாரிக்கும் ஓகேன்ட்டாங்க. ஃபுட்டுக்கு உங்களே நைட்டும் மார்னிங்க்கும் ஃபுட்டும் அவங்களே தரேன்ட்டாங்க. ஸோ டோட்டல் பேக்கேஜு நான் ஒரு அமௌண்ட் கேட்டோம். பட் அவங்க அப்புறம் ஃப்ளாஷ் பேசி கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணோம். காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பைக்லேயே. ஸோ அதுவும் ஸ்ப்ளெண்டரில் கண்டினியூவாக 12 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன். எதுக்குடா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கு அப்படியா அப்படின்னா, நான் வீடியோ போட பாருங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போகுன்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ப்ளேஸ், அந்தளவுக்கு ரஷ். சரி ஓகே, எப்படியும் ஃப்ளாஷ் எங்கே இருக்கான்னு தெரில, அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் அதோட ஸ்டேக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் பாருங்கள் அப்படியே அந்த சன் ரேஸ் அப்படியே நல்லாவே உங்களுக்கு விசிபிள் ஆகுது பாருங்கள். ஸோ மொபைலில் தெரியும், ஆக்ஷன் கேமரா எப்படி தெரியும் தெரில. சரி நான் மொபைலில் இருக்கிற வீடியோ போடுறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு சன்செட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் நிறைய பேர் இந்த பாருங்கள். ஸோ எல்லாமே அந்த சன்ரைஸ் பார்க்க தான், சன்செட் பார்க்க தான் எல்லாமே இப்போ தான் 1 by 1 வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சைடு
அந்த சைடு நல்லாயிருக்கு, ஒரு செம க்ளவுடு. அந்த மலை மேலே பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இங்கிட்டலாம் எதுவுமே தெரில, எனக்கு தெரிஞ்சு அந்த சைட்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு முடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி வந்தோன்னா நம்மளுக்கும் மிஸ்ட் முடியிருக்கும். ஸோ அநேகமாக அது ஏதோ டேம் மாதிரி தண்ணி தேக்கியிருக்காங்க. ஒரே நிமிஷம். சன்செட் முடிஞ்சு அவ்வளோதான், ரூமை பார்த்து போக வேண்டியதான். ஸ்டேயில் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ டீ பிஸ்கட் தான் ஒத்தனை வாட்டியா ஸ்நாக்ஸ் தருவாங்க உனக்கு. அவன் என்ன ஸ்நாக்ஸ் கடையில் ஸ்நாக்ஸ் விடோன்னு வச்சுருக்காங்களா பாருங்க. இவரு இங்க திரும்புங்க ஜி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இவர்தான் பாத்துக்கங்க, ஒரு நாளைக்கு 30 தடவை ஸ்நாக்ஸ் விற்கிறாரு. அது இல்லாம அந்த பையன் இருக்கான் பாருங்க, 300 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி பேக்ல போட்டு வச்சுட்டான். மொத்தமும் ஒரு சைட்ல ஒரு ஸ்லிங் பேக் மாட்டி இருக்கான், அது ஃபுல்லாவே சாக்லேட் தான் வச்சிருக்காங்க. பாத்துங்க, கேட்டா என் ஃபேமிலியில இருக்க யாராவது பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் டொனேட் பண்றானா. கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கங்க, யாரா இருந்தாலும் டெய்ரி மில்கா கேட்டு வாங்கிக்கங்க. ஒரு வழியா வந்தாச்சு. அங்கே லைட் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரில. ஸோ அதான் அதில் டாப்பில் ஒரு ஸ்டே இருக்கு பாருங்க, ஹட் ஸ்டே. அந்த ஹட் ஸ்டே தான் நம்ம ஸ்டே பண்ணுறது. முடியல, இங்கேருந்து இப்போ அங்கே நடந்து போகணும். ஸோவே வந்து அந்த வீடு இருக்கு பாருங்க, அதை தாண்டி அந்த சைடு வழியா நேரே போய் பக்கத்தில் வந்துட்டேன். ஒன்றும் முடியல. இங்கே பாருங்க, ஒருத்தர் மெசேஜில் லவ் பண்ணுறாரு, ஒருத்தன் ஃபோனில் லவ் பண்ணுறான். ஸோ இவங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு தெரியாதனமா அந்த அலோன் ரைடர் பிளாஸ்டிக் கூட வந்துட்டேன். நெக்ஸ்ட் ரைடு அலோன் ரைடராகவே போயிடலாம், நெக்ஸ்ட் ரைடு மொரட் ரைடாக பண்ணலாம். ஓகே கைஸ். ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா நான் நாளைக்கு காலைல சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டே ஃபுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நான் எடுத்ததுமே ப்ரொமோஷன்னு ஹைலைட் பண்ணிடுவான். ஆனால் யாரும் நம்பி வந்துடாதீங்க, இருந்தாலும் நம்ம ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஓப்பனாக சொல்லிடுறேன் என்ன இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே கைஸ், பார்த்துங்க, லவரை பார்த்துங்க. இவர் தான் பார்த்துக்கங்க, சாக்லேட் பாய் யாரும் யாரும் இந்த ஸ்டே வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு காலைல சொல்லிடுறேன். என்ன இருந்தாலும் அனுபவிச்சுட்டு இப்போ வரைக்கும் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடா. நாளைக்கு கொழுக்குமலை போவோம், கொழுக்குமலை பார்த்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு டின்னர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் கைஸ். உண்மையில இந்த ஸ்டே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நைட் டைமில் கார்டன் சூப்பராக இருக்குது. டென்ட் ஸ்டே இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருந்தால் கூட ஈஸியாக ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு காம்பேக்ட் அதிகமாகவே இருக்குது நிறையா. ஸோ கேம்பிங் பண்ணுறதுக்கு நான் ஒர்த்து பாருங்க, நீங்களே அவ்வளோ டென்ட்டுன்னு. அம்மா ஸோ நைட்டு இந்த இடத்துல தான் அட்டி, இதுதான் மேலே போகிறதுக்கு வழி. ஆக்சுவலாக நம்ம பேசியிருந்தது இந்த டென்ட் ஸ்டேக்கு தான், பட்ஜெட் எல்லாமே இந்த டென்ட் ஸ்டேக்கு தான் பேசியிருந்தோம். பட் ஆனால் ஃப்ளாஷ் இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் பேசி டென்ட் ஸ்டேக்கு பதிலாக ஹட் ஸ்டே தரேன்ட்டாங்க அந்த இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர். சரி ஓகே, சந்தோஷம்தான், கொஞ்சம் குளிரில் தப்பிக்கலாம். ஸோ பாருங்க நைட் பார்ட்டிக்கு எப்படி இருக்கு. ஸோ இந்த இடம் தான் டிஜே, அந்த அப்புறம் பான் ஃபயர்லாம் போடுவாங்க. அம்மா மூச்சு வாங்குது, என்னால் பேச முடியல வர. எங்கள் ஸ்டே தான். ஸோ இந்த ஸ்டே தான் இர்ஃபான் பேசி டென்ட்லேருந்து ஹட் ஸ்டேவாக மாற்றிட்டான். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் படுக்க வேண்டியதான், ரெஸ்ட் டைம். ப்ரோ எப்படி இருக்கு? முடியல ப்ரோ, நாளைக்கு ஒரு ஆஃப் ரோடு இருக்கு. இர்ஃபான் நாளைக்கு ஒரு ஆஃப் ரோடு இருக்கு, என்ன மனுஷன் நாளைக்கு ஆஃப் ரோடு எப்படி இருக்கு? பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். இங்க பாருங்க, ஊனா எல்லா கேங்லையும் இப்படி ஒருத்தர் இருப்பான், ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒன்றா நம்பர். அதில் வந்து ஏதோ ஸ்னாப்பான் ஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு போட்டு ராவடி பண்ணுறாங்க, எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்து. எல்லாம் டிஜே பார்ட்டி பண்ணுறேன்ட்டு கீழே போயிட்டாங்க. சரி நம்மளும் போவோம் அப்படின்ட்டு
நானும் கிளம்பிட்டேன் கீழே. நான் லைட்டாக படுத்தேன், அப்படி தூங்கிட்டேன். ஃப்ளாஷ் எழுப்பியிருப்பான், எழுப்பாமலாம் போயிருக்க மாட்டான். ஓகே, அப்படியே சரி விட்டான்னு அப்போ வந்துருச்சேன் திடீர்னு, அப்படியே கிளம்பிட்டேன். ஓகே கைஸ், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். டின்னர் ஃபினிஷ் பண்ணலாம். ஓ, கீ ரைஸ், சிக்கன், சப்பாத்தி, அப்படியே சிக்கன் கிரேவி. ஸோ பாருங்களா, ஃப்ளாஷை வெளுத்து வாங்கலாம் அவர் வீடியோ கூட எடுக்காமல். அதாவது பரவாயில்ல, தினேஷ் ப்ரோ பாருங்க, அது மொத்தம் முடிச்சேட்டார், ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ப்ரோ வரோம் ப்ரோ, சாப்பாடு நல்லா இருக்கு. ஓகேவா? வரோம், சாப்பிடுங்க. அந்த கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? வாய்ப்பா இருக்கு, நல்லா வாய்ப்பு. கேமராவில் ஒரு ஒரு நிமிஷம் தரோம். எனக்கு ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ கைஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சோம் கைஸ். சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி திருப்பியும் அந்த பர்ன் ஃபயர் போட்டிருக்கு. ஸோ அங்கே போய் ஃபயர் கேம்பில் உட்காந்து, சரி கேம்ப் ஃபயர் அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் தூங்கலான்ட்டு. காலையில் 4 மணிக்கு கீழே வர சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கேன் என்னடா. ஸோ 4 மணிக்கு கீழே வர சொல்லியிருக்காங்க. 4 மணி போல் போய்க்கலான்ட்டு ஃப்ளாஷ்ட்டை சொல்லிட்டேன், 3:30க்கெலாம் எழுப்பிடுறா அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்படின்னு இருக்கான். சரி ஓகே, மார்னிங் பார்க்கலாம்.